உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர், நித்திரனே சுகபாத்திரமருளும், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துக்கிறேன். பரிசுத்த பவுல் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு, தமிழிலே 7 சொற்கள், 7 வார்த்தைகள், ஆங்கிலத்திலே 8 வார்த்தைகள், இது அடங்கிய ஒரு சொற்றொடர் அல்லது ஒரு வாக்கியம் அல்லது ஒரு சென்டென்ஸ், அதை வைத்துக்கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பி unto God for the unspeakable gift. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த 7 வார்த்தைகள் அடங்கிய இந்த வாக்கியம் அவருடைய உள்ளத்திலே இயேசுவை அறிந்து, அவரை தெரிந்து, அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட எல்லா ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரதியான நன்மைகள் எல்லாம் அவருக்குள்ளே இருதயத்துக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, 2 கொரிந்தியர் 9:15, when he was bubbling with the presence of God, அவர் செய்த எல்லா நன்மைகளும், அவரை பற்றி அறிந்து கொண்ட அத்தனை சத்தியங்களும் உண்மைகளும் அவருடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கும் பொழுது, அவருடைய வாய் ஒரு மகிமையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பி unto God for the unspeakable gift. அந்த gift என்கிற ஒரு வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை தான் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேங்க்ஸ் பி unto God for the unspeakable gift of the cross. அவர் அதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அதை அவர் பேசி இருப்பார். நல்ல கவனிங்க. Thanks be unto God for the unspeakable gift of your cross. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவாகிய உடைய சிலுவைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஏன் பவுல் அவடியார் அதை மீன் பண்ணியிருப்பார் என்பதற்கு வேதத்தில் நான் அவரை குறித்து வாசித்த நிருபங்கள், அவரை குறித்த வெளிப்பாடுகள், அவைகளை வைத்துக்கொண்டு இதை அவர் மீன் பண்ணியிருக்கணும் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நீங்க வெளிப்படையா வாசித்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா the gift is Jesus Christ. Hallelujah சொல்லுவோம். Thanks be unto God for the unspeakable gift. அவர் மீன் பண்ணது வெளிப்படையாக the gift of his son Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஈவு. ஆனால் நான் இன்னும் ஒரு படி மேல நான் போய் உங்களோடு கூட ஆவிக்குரிய நன்மைகளை பேச விரும்புகிறேன். அவர் இயேசு கிறிஸ்து தான் அவர் ஈவு என்று சொல்லாமல், அவர் இந்த சிலுவைதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்று அவர் நினைத்து அதை பேசியிருக்கிறார். ஒரு 9-8 வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் அநேக சொற்களை கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். அநேக நேரம் பெரிய பெரிய வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிறோம். ஆனால் என் மனைவி சொன்னாள், மோசே ஜெபித்த ஒரு
சிறிய ஜெபத்தை சொன்னார். ஆண்டவரே, அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுதே நீங்கள் எழுந்தருளும். a small prayer. ஆனால் அந்த எழுந்தருளும் என்று சொன்ன வார்த்தையில அவனுக்கு தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை, தேவனை குறித்து அவனுக்கு அசைய முடியாத ஒரு ஆணித்தரமான அவரை குறித்த ஒரு அறிவு, அதுதான் அந்த சின்ன வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிக்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுமா. நிறைய பெரிய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது தான் ஜெபம் அல்ல. என் மனைவி சில நாளுக்கு முன்பாக பேசினால், தாவீது ஒரு சின்ன ஜெபத்தை பண்றான். ஆண்டவரே, என் அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். இட்ஸ் a small prayer. It's only a small prayer. Now what I am trying to consolidate your thinking is, இந்த 8 வார்த்தைகள் அடங்கிய அந்த வார்த்தையில எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து தான் உங்களோடு கூட பேச வேண்டும். அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். அப்போ அவனுடைய சரீரத்திலே, உள்ளத்திலே, மனதிலே, அவனுடைய ஆத்மாவிலே எவ்வளவு ஒரு பெரிய துக்கம் நிறைஞ்சி இருக்கணும். அந்த துக்கத்தை ஒன்று ஒன்றாய் சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்காதபடிக்கு, ஆண்டவரே அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். அப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு சமூகத்தில் அது ஒரு மகிமையான ஜெபமாகத்தானே இருந்திருக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதே போல அநேகருடைய சாட்சியை சொல்ல சொன்னீங்கன்னா, இல்ல மூஞ்சியும் பார்க்கிறேன், சாட்சி சொல்ல சொன்னா அவங்க எப்படி சாட்சி சொல்லுவாங்க? அவங்க பிறந்தது முதல் இன்னைக்கு வர வரைக்கும் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. பெரிய சாட்சி சொன்னதான் அவங்களுக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மனிதன் அவ்வளவு பெரிய அனுபவம் மிகுந்த மகன், ஒரு 8 வார்த்தையில உள்ளடக்கி ஒரு சாட்சியை பகர்கிறான். Thanks be unto God for the unspeakable gift. அது சிலுவை அவன் குறித்து சொன்னான் என்பதற்கு என்னுடைய ஆதாரம் என்ன என்றால், நீங்கள் அவருடைய நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் எழுதி இருக்கிற ஒரு காரியம், சென்டர் ஆஃப் ஈச் எபிசோட் அவன் எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ அந்த சிலுவையின் மேன்மை, அன்புக்குரியவர்களே, நீங்க பவுலடியாருடைய வாழ்க்கையை, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியத்தின் காரியங்களில் இருந்து சிலுவை பிரிக்க முடியாதது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவிலிருந்து சிலுவையை எப்படி நாம பிரிக்க முடியாதோ, சிலுவை இல்லாமல் இயேசு இல்லை. மனதில் வைத்துக் கொள். லெந்து காலம் இல்லாமல் ஈஸ்டர் பண்டிகை இல்லை. சிலுவை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என அன்புக்குரியவர்களே, அவன் மேலும் சொல்லுகிறான், நீங்க வாசித்து பாருங்க. நான் அநேக காரியங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்படி என்றால் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் அவன் மேன்மை பாராட்டல. நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், நான் பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். பாருங்க, அவனுடைய தன்னை குறித்து சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். He can glory himself that I am a Pharisee. He can glory himself that I have studied under Gamaliel. கமாலியல் பாதத்திலிருந்து நான் வேதத்தை அறிந்து கொண்டவன். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிகிரி இல்ல, அப்படிதானே சொல்லுவோம். நான் இன்னும் சொல்லுவேன், அந்த காலத்தில் அப்படி சொல்லுவேன், ஏல் முதலியாரே கையெழுத்து போட்டு கொடுத்த டிகிரி வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய, you may not have got a degree or a postgraduate degree signed by A.L. Mudaliar, a man of so reputable person.
அவர் கையெழுத்து போட. இன்னைக்கு எல்லாம் போட்டீங்கன்னா இவன் பேர் என்ன, மன்றாடி இவன் போட்டிருப்பான், நம்ம லிக்கர் ஜேபிஆர் போட்டிருப்பான், அந்த டிகிரியாக வாங்கியிருப்பீங்க. ஆனால் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நல்ல கவனிங்க பிரியமானது. தூதர்கள் பேசுகிற பாஷைகளை கேட்டவன். அவன் அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டல. நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவர் இன்னொரு இடத்துல கலாத்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய இச்சைகளையும் அவர்கள் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் தன்னுடைய மேன்மை எல்லாமே சிலுவை. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சிலுவை இல்லாமல் சுவிசேஷம் இல்லை, சிலுவை இல்லாமல் இயேசு இல்லை, சிலுவை இல்லாமல் பரலோகம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால் தான் இந்த லெந்து கால நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேலாவது அடுத்த லெந்து வந்துச்சுன்னா இந்த பிரியாணி சாப்பிடறத விட்டுருங்க. எனக்கு அன்புக்குரியவர்கள், இந்த பெந்தேகோஸ்தே சபை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. எனக்கு அன்புக்குரிய இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய சிலுவையை தியானிக்கணும். அந்த சிலுவை ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? Thanks be unto God for the unspeakable gift of your cross. உம்முடைய சிலுவை ஒன்றுதான் எனக்கு மேன்மை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்க பவுலடியார் சொல்லுகிறார், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் சிலுவையின் உபதேசமோ ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ரட்சிப்புனா salvation. The cross is not only for your salvation. இத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. The cross is not for mere the blood of Jesus Christ to save you from your sin. ரட்சிக்கப்படுகிறதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்த விடுகிறேன், நீ விடுவிக்கப்படுவதற்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. The ரட்சிப்பு என்பதற்கு it is a very big word. அதுல ஒரு ஆத்தும ரட்சிப்பு இட்ஸ் only a portion. ஆனால் நமக்கு அநேக விடுதலைகள் அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மார்க் 5:34 வாசிங்க. அவளுக்கு ஒரு வியாதி தான் இருந்துச்சு. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வைத்தியர்களிடத்தில் எல்லாவற்றையும் அவள் செலவு பண்ணிட்டு ஒன்றிலையும் அவளுக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல. அதாவது ஒரு விடுதலை கிடைக்கல. அவருடைய வியாதிக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கல. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் வேதனை இன்றி சுகமாய் இருப்பாயாக. அங்க அந்த வேதனையின்றி சுகமாய் இருப்பாயா இருக்குது ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சால்வேஷன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த ரட்சிப்பு என்பது இட்ஸ் நாட் எ மியர் சால்வேஷன். எல்லாவற்றிற்கும் இருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் செய்கிறது என் ஆண்டவருடைய சிலுவை. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்பொழுது நான் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்கப் போகிறேன். அவர் ஏன் அந்த சிலுவையை மேன்மைப்படுத்துகிறார் என்றால், அந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். அந்த பவுல் ஒரு சுய நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். நல்லா கவனிக்கணும். தன்னுடைய சுய நீதியே அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்படும் நினைச்சான். இத அநேகர் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம், வேறு வகையில இப்படி சிந்திக்கிறோம். நான் பாவம் செய்யாமல் இருந்தா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல a refraining from sin. They think you will be taken to heaven. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால சில பழக்க வழக்கத்தை நம்ம விட்டு விடுகிறோம். சிகரெட் குடிக்கிறதை விட்டு விடுகிறோம்.
ஆனால் அது ரட்சிப்பு அல்ல பிரியமான. அது ஒரு சுய நீதியாக கருதப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பீயிங் எ பாரிசி, அவன் ஒரு பரிசேயனாய் இருக்கிறான். அந்த பரிசேயனுக்குரிய குணாதிசயங்கள் அவனிடத்தில் காணப்படுகிறது. அவன் சொல்கிறான், அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அந்த 10 கற்பனைகளின் படி என்னிடத்தில் ஒரு குற்றமோ, நான் எந்த விபச்சாரமும் செய்யல, எந்த திருடும் செய்யல, எந்த களவும் செய்யல. நியாயப்பிரமாணத்தின் நீதியின் படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த சிலுவை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம் 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் இல்லாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இங்க 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒன்று, என்னுடைய நீதி என்னை தேவனிடத்திலே கொண்டு போகாது. என்னுடைய நீதி, என்னுடைய சுய நீதி அழுக்கான கந்தை. மற்றவங்களை பார்க்கலும் நம்ம நல்லவங்களா காணப்படலாம், நல்லவங்களா இருக்கலாம். நல்ல கவனிங்க. ஐ மச் பெட்டர் than him. நான் சினிமா பார்க்கறது இல்லை. அன்னைக்கு அநேகம் பேர் சொன்னாங்க, நாங்க சினிமா பார்க்கறது இல்லை. பட் தட் இஸ் நாட் சால்வேஷன். தட் இஸ் நாட் சால்வேஷன். என கண்புக்குரியவர்களே, அது ஒரு நீதியாக காணப்படுகிறது உன்னிடத்தில். பவுலிடத்தில் அது ஒரு நீதியாக காணப்பட்டது. அவன் வாரம் 2 முறை அவன் என்ன பண்றான்? உபாசிக்கிறான். அது ஒரு நீதியாக காணப்பட்டது. அவனுக்கு சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறான். அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது. ஆகையினால் இந்த நீதியினாலே சில காரியங்களை செய்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆனா thanks be unto God for the unspeakable gift of your cross என்று சொல்லும் பொழுது இந்த 5:21 அவர் எழுதியிருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் இல்லாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்ல மனதில் வைத்துக் கொள்க. அவன் தன்னுடைய நீதியை நிலைப்படுத்தவே விரும்பினான். ஏனென்றால் அவனுக்கு தேவநீதி தெரியாமல் இருந்தது. ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ரோமருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறான். அவர்கள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய சுய நீதியை, தங்களுடைய நீதியை அவர்கள் நிலைப்படுத்த விரும்புகிறார்கள். They want to establish their own righteousness, but because they do not know the righteousness of God. ஆனால் அந்த சிலுவையில் தான் இருந்து அவருடைய நீதியை நான் தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய நீதியை கொண்டு நான் தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்ள முடியாது. இது நீங்க முக்கியமான அறிந்து கொள்கிற வேண்டியது. ஆகையினால் தான் அவன் சொல்லுகிறான், thanks be unto God for the unspeakable gift of your cross, because cross is the place that I realize my righteousness are filthy rag before God. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று அவன் சிலுவை காட்சிதான் அவனை புரிய வைத்தது. உம்முடைய நீதியை நான் தரித்துக் கொள்ள. அவன் அந்த இடத்துல சொல்லுகிறான், பாவம் இல்லாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். 2வது சொல்றார், அவனிடத்தில் காணப்பட்டது சுய நீதி என்கிற ஒரு பாவம் தான். வேறு எந்த பாவமும் அவன் செய்யல. அவன் சொல்லுகிறான், எந்த பாவமும் அவன் செய்யல. நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்பட, அப்படியே நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. I believe that word when he says. வேற எந்த காரியத்திலும் அவன் பாவம் செய்தான் என்று கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட நீதி உள்ள ஒரு மனுஷன் அவன் திரும்ப இந்த இடத்துல உனக்காகவும் எனக்காகவும் எழுதுகிற அந்த வசனம், அவர் பாவம் இல்லாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். எனக்கு அன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இதை ஒரு கோடிட்டு காண்பித்தேன். 4வது வசனத்தை நான் என் ஆலயத்தில் பேசினேன். அப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், உங்களுக்காக அதை விளக்கி சொல்லட்டும். 3 மணி நேரம், அதாவது 6 மணி
காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். 12 மணி வரைக்கும் நல்ல சூரிய வெளிச்சம் இருந்தது, பகல் இருந்தது. 3 வசனங்களை சிலுவையிலிருந்து பேசினார். 12 மணி எக்ஸாக்ட்லி at 12 noon ஒரு பெரிய காரிருள் சூழ்ந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு காரிருள் சூழ்ந்தது. அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது என்று யாருமே நிதானிக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஆகையினால்தான் அநேக பாட்டுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய இருண்ட ரகசியம். அந்த 4வது வசனத்தை குறித்து நீங்க பாமால பாட்டை பாடினாலும் எல்லா இடத்துலயும் எழுதின பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய இருண்ட ரகசியம். என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. எந்த சுவிசேஷம், எந்த அப்போஸ்தலரும் சுவிசேஷத்தை எழுதின ஒரு மனிதனும் அதை எழுதல. என்ன நடந்தது என்று எழுதல. நல்லா கவனிங்க. I want you to very carefully listen to. The gospel writers have never written about what happened during the 3 hours. ஆனால் தேவனுடைய மனுஷர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தாவீதுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. யோவான் அதை குறித்து எழுதுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நிருபத்தில் தான் எழுதுகிறார், சுவிசேஷத்தில் எழுதல, நிருபத்தில் எழுதுகிறார். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக, உன்னுடைய பாவத்துக்காக he was an atoning sacrifice என்று எழுதுகிறார். ஒரு கிருபாதார பலி, உன்னுடைய பாவங்களுக்காக he was made an atoning sacrifice for your sin, not only for your sin, for the sins of the entire world. அல்லேலூயா சொல்லுமா. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேர், அதுதான் ஏசாயா எழுதுகிறார். 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே விழ பண்ணினார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள். 5வது வசனத்தையும் வாசிப்பார், 12வது வசனத்தையும். அநேகருடைய பாவங்களை அவர் தாமே சுமந்தார். He was made a sin. He was not made a sinner, but he was made a sin. Hallelujah சொல்லுவோமா. Hallelujah. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். He was a person without sin. உனக்காகவும் எனக்காகவும் அவர் சின்னராக மாற்றப்படல, பாவியாக மாற்றப்படல, பாவமாக மாற்றப்பட்டார். உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அப்போ அந்த 3 மணி நேரமும் அவருடைய, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அப்பொழுது இன்னொரு வெளிப்பாட்டை நான் சொன்னேன். நம்முடைய பாவங்கள் மாத்திரம் சுமத்தப்பட்டதல்ல, the consequences of our sin also was laid upon him. அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்திற்கு நாம் என்ன தண்டனை அடைய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா இல்லையா? வாசிங்களேன் நீங்க, நீதிமொழிகள் 20:30 வாசிங்க. என்னுடைய பாவங்களுக்கு என்னை அழுக்கற, என்னை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமா. நல்ல கவனிங்க. அப்போ பொல்லாதவனுக்கு என்ன கிடைக்கணுமா? அடி கிடைக்கணும். காயப்பட அவனை அடிக்கணும். இதான் பாவத்திற்குரிய தண்டனை. ஆனால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை என் ஆண்டவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பாவத்தை ஏற்றுக்கொள்வதுன்னா பேசாம சிலுவையில் அவர் தொங்கி இருந்தா போதும். பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்த ரத்தம் சிந்திருந்தார்னா போதும். ஆனா பிலாத்து ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான், அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில அறையுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. ஜனங்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்க? அவரை சிலுவையில அறையுங்கள், அறையுங்கள் தான் என்று சொல்றாங்க. ஆனா பிலாத்து என்ன சொல்றான்? அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில அறையுங்கள். அப்படி என்றால் அத்தனை பாவத்துக்கு உண்டான அத்தனை தண்டனைகளும் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஆகையினால்தான் no gospel writer has
has reported about the face of Jesus Christ. அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல நிக்கிறவனுடைய முகத்தையே நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவு கும்மிருட்டான், such a pitch dark. பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறவனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு இருள். ஆகையினாலே பாவத்துக்குரிய தண்டனைகள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது அவர் எப்படியாய் காணப்பட்டார் என்பதை ஏசாயா வெளிப்படுத்துகிறார். முதல் 2 வசனத்தை நீங்க வாசிங்க, வேகமா வாசிங்க. ஏசாயா அவற்ற அழகும் இல்லை. அதாவது காஸ்பல் ரைட்டர் எழுதியிருக்கிறாரா? அவர் முகத்துல அழகு இல்லைன்னு போட்டிருந்துச்சா? நல்லா யோசித்து பாருங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், முள்முடி மீது அவர் மீது வைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. ஆனா அவரிடத்துல அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னு யார் எழுதியிருக்க முடியும்? அதை ஏசாயா தன் தரிசனத்திலே பார்த்து, இருளிலே அங்க சிலுவையில் அடிவாரத்தில் நிற்கிற ஒரு மனுஷன் பார்க்க முடியாததை ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். அவரிடத்தில் அழகும் இல்லை, அவருடைய சௌந்தரியம் இல்லை, அவருக்கு நமக்கு விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாதிருந்தது. அவர் புறக்கணிக்கப்பட்டார், எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டார். அது 54ஆம் அதிகாரத்தில் அந்த கேடு, அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? அந்த கேடு அடைந்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, I repeatedly say, if he had been just crucified on the cross. அதுதான் அந்த ஏசாயா 53:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க, வேகமா வாசிங்க. அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார், அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. பரவாயில்ல, அது பாவம் அக்கிரமம் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஏன் அந்த இடத்துல தழும்புகளால் குணமாகிறோம் என்று இங்கு ஏன் எழுதியிருக்கிறாரு? கொஞ்சம் யோசித்தீங்களா? கொஞ்சம் யோசிப்பார். அப்போ நம்முடைய பாவத்தினால் உண்டாகிற வியாதிகளையும் அவர் சுமந்தார். The consequences of your sin. The consequence. நான் எல்லா பாவத்திற்கும் வியாதி வரும்னு நான் சொல்லல. சில பாவங்களுக்கு the end is sin. The end of sin is sickness. ஆகையினாலே அந்த வியாதியும் அவர் மீது, ஆகையினால் தான் அவர் முகம் ரூபம் பார்க்க தகு இல்லை, அந்த கேடு அடைந்திருந்தார். Not only the sin, the results of sin, the consequences of sin were laid upon him. அப்போ இந்த சிலுவையில அவன் கற்றுக்கொண்டது the consequences of my righteousness. என்னுடைய ரைச்சியஸ்னஸ் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிகாரத்தை நம்பிக்கிட்டு இருந்தேன், நான் அந்த பாவத்தை விட்டுட்டு நான் பரலோகம் போயிடு இல்ல. பிரியமான the consequences of your, எல்லாருக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டிலையும் உண்டு. அது என்ன, அது பழைய ஏற்பாட்டுடைய டீச்சிங் சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்பெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை எல்லாத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. The hyper grace theology is, அவருடைய கிருபை என்ன மன்னிச்சிடும். நான் என்ன பாவம் செஞ்சாலும் சரி மன்னிச்சிடும், திருப்பி பாவம் செஞ்சாலும் படி அந்த கிருபை என்னை மன்னிச்சிடும், திருப்பி பாவம் செஞ்சாலும் படி கிருபை மன்னிச்சிடும். இல்ல பிரியமானே, பழைய ஏற்பாடுல சொல்லுது, சிலருடைய பாவம் சிலரை தொடரும். தொடரும்னு போட்டிருக்கா. உன்னுடைய பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். தீமோத்தேயுவில் எழுதியிருக்கிறாரா? சிலருடைய பாவங்கள் 5ஆம் அதிகாரம்
1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, கடைசி பக்கத்துல. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். So the consequences also he has to bear it. நம்முடைய பாவங்களுடைய பலனை அவர் தான் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. The consequences of our sin. பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? வேதத்தில் போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் மரித்ததை நான் குறிப்பிடல, அதை ஆவிக்குரிய விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். The wages of sin is death. அது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a separation from God. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதே போலதான் அவர் பாவமாக்கப்பட்ட பொழுது, when he took all the consequences of that sin was laid upon him, எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது, அவரே பாவமான பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னவர், நான் தனியா இருக்கவில்லை, கர்த்தர் என்னோடு கூட, பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னவர், அந்த 3 மணி நேரமும் பிதா அவரை விட்டு எடுக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? The separation, the wages of sin is separation from God. He went through that. The consequences of sin, he went through that, even though he knew no sin. அப்ப என்னுடைய பாவங்களின் பிரதிபலன்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினால் தான் இவர் சொல்லுகிறார், thanks be unto God for the unspeakable gift. நான் கிறிஸ்துவுடைய, அவருக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். thanks be unto God. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாரு, கலாத்தியர் 3:13 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ நமக்காக சாபமாய். எல்லாம் திருப்பி வச்சுக்கிட்டீங்களா? அந்த வசனத்தை பிடிச்சு வச்சுக்கோங்க. சாபம் ஏன் வருது சொல்லணும். இது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. கலாத்தியர் 3:13, Galatians chapter 3 and verse 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவே நமக்காக சாபமாகி, எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விட்டார்னா போட்டிருக்கு, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம சாபம் அநேக நேரத்தில் பிசாசினால வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். If you trespass the word of God, it is a sin. The consequences of trespassing the word of God is a curse. நல்லா கவனி. I want you to very carefully listen to me. நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அதற்கு கான்சிக்வன்ஸ் என்ன? சாபம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப அதுல ஒரு 2 காரியத்தை கோடிட்டு காண்பிச்சிருந்தேன். Deuteronomy chapter 28. அங்கு முதல் 14 வசனத்துக்கு ஒரு பிரியாம்பிள். முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்துக்கு அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து. அப்போ when you are obedient to the word of God, நல்ல கவனிக்கும். I want to simplify that statement. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய சத்தத்திற்கு
அல்லது கர்த்தருடைய ஒழுங்குக்கு, இட்ஸ் a discipline by God. கர்த்தருடைய ஒழுங்குக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து அதன்படி நடப்பீங்கன்னா உங்க மீது என்ன வரும்? ஆசீர்வாதம் தங்கும். இப்ப 15வது வசனத்தை வாசிங்க. நல்ல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. இப்ப 45 வாசிங்க. அதுக்கு என்ன கிடைக்கும்னு போட்டுருக்காத, தி கான்சிக்வன்சஸ் போட்டிருக்கு பாருங்க. கட்டளைகளையும் அப்போ if you trespass to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படியிட்டார். இப்ப எல்லாரும் மூஞ்சிலே ஈ ஆடல. எனக்கு இந்த வசனம் தெரியாதபடினால்தான் நம்ம நிர்விசாரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்த்தேன். அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று புதிய ஏற்பாட்டிலே அவர் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாவத்தின் கான்சிக்வன்சஸ் இஸ் தி கர்சஸ். அந்த நீங்க வீட்டுக்கு சென்று தயவு செய்து நீங்க இதை ஒரு 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 இன்ஃபர்மேஷனுக்காக வாசிங்க. நீங்க அதை வாசிக்க அன்னைக்கு ஒரு நாள் உபாகமம் 28 ஒரு வசனத்தை, ப்ராவர்ப்ஸ்ல இந்த உபாகமத்தில் எழுதியிருந்தா ஒரு வசனத்தை. அப்போ ஒருத்தர் எழுதியிருந்தாரு, நான் எப்பொழுதுமே இந்த உபாகமத்தில் 28 முதல் 14 வசனத்தை நான் தவறாம வாசிப்பேன். எல்லாம் அதை தவறாம வாசிக்கிறாங்க. அப்படி தவறாம வாசித்தவங்களுடைய வாழ்க்கையில தான் அந்த 15வது வசனத்திலிருந்து 65வது வசனத்து வரைக்கும் நடக்கிற காரியங்கள் அவர்களுக்கு தெரியல. ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஒரு சாபம். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் இருப்பாய் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்தால், 34வது வசனம், உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். இப்ப சொல்லுங்க சார், இப்ப நீ எதை பார்த்தாலும் நீ மதிமயங்கி போறியா இல்லையா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், தி யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி, ஆர் த மிடில் ஏஜ்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நேர ஆன்லைன் ஷாப்பிங், பிளிப்கார்ட், கண்களின் காரியத்தினாலே மதி மயங்கி போறாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல? என்னன்னா அந்த 28 அதிகாரத்துல வாசிக்கிறது. அதை வாசித்தா தெரியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலன்னா நான் கண்ணின் காரியங்களை பார்த்து நான் மயங்கி போவேன். அது ஒரு சாபம். 28வது வசனம், கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் உன்னை வாதிப்பார். It's one of the curses of disobeying to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே உனக்கு புத்தி மயக்கம் வரும். இப்ப நீங்க ஒரு மனசுல அப்படி கொஞ்சம் அலை பாய விடுங்களேன். உங்க குடும்பத்துல, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆலயத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் புத்தி மயக்கம் இருக்கு? எத்தனை பேர் கண்களுடைய காரியத்தினாலே அவங்க என்ன பண்றாங்க? மதிமயங்கி போறாங்க. The curses of disobeying the God's word is rampant among Christians. என் மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. ஆனால் எல்லாவற்றையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். Even the consequences of the curses, he took it upon him. சிலுவையிலே மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். It's what we believe. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், ஆகையினாலே நமக்கு சாபமானார்.
இன்னொன்னு நமக்கு புரியுது, அவருடைய தலையில முள்முடியை வைத்து அடிச்சிட்டாங்க, ஆனால் இந்த முள்முடி ஒரு சாபத்தின் சின்னம், ஆகையினாலே நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு அநேகர் ஏன் மதிமயங்கி இருக்கிறார்? நீ தொடர்ந்து அதை வாசித்து பாருங்க. நீ வீட்டை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய். இட்ஸ் a curse. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பாங்க. நான் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செய்யறேன் என்னுடைய வேலை ஆபீஸ்ல. ஆனா என்னுடைய பிரயாசத்தின் பலனை யார் எடுக்கிறா? My colleague takes everything. It's a curse. It's a curse of the law. The curse of the trespassing the law. ஆகையினால் தான் நான் கரடியா கத்திட்டு இருக்கோம். நாங்க எப்பவுமே இந்த லெந்து கால நாட்களில நீங்க சிலுவையை தியானிங்க. நீங்க சிலுவையை தியானித்தீங்கன்னா இவ்வளவையும் உங்களால நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நான் மயங்கி போயிட்டேன்னு வைங்களேன், I go after some advertisements. I go after some people telling what. சில பேர் நமக்கு சொல்றத பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? மயங்கி போறோம். அப்ப மயங்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் முழங்கால நின்று ஆண்டவருடைய சிலுவையை பார்த்தா, ஆண்டவரே என் மதி மயக்கத்தை எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே அப்பா, நான் மதி மயங்க கூட. If you believe the gospel, if you believe this gospel, அதுக்கு தான் சிலுவை. அநேக நேரம் நம்முடைய மனம் அப்படியே பதப்பதிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லி ஜெபம் பண்றது நம்மளுக்கு தெரியாது. அடிக்கடியா நானும் உங்க மனைவி, என்னுடைய மனைவியும் அடிக்கடியா உங்களோடு கூட பேசியிருப்போம். அப்படி ஏதாவது உங்களுடைய மனதில் பதப்பதைப்பு காணப்படும்னா முழங்கால் படிட்டு அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் ஆன்சர். Bring back cross into your life. சிலுவையை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. சிலுவை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆகையினால் தான் அதை அறிந்த பவுல் சொல்லுகிறார், thanks be unto God for the unspeakable gift. யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அங்கு வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையில தான் கர்த்தர் பிசாசின் கிரியைகளை என்ன பண்ணாரா? அழித்தார். அந்த பிசாசின் கிரியைகள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய நயவஞ்சகமான ஒரு பேச்சு. நல்ல கவனிங்க பிரியமான, அவன் நம்மளை நயங்காட்டி சில வார்த்தைகளை பேசுறான் இல்லையா? ராஜ்யத்தின் எல்லா மகிமையும் அவருக்கு ஒரு நிமிஷத்துல காமிச்சு கொடுத்துட்டு, என்னை தாழ விழுந்து நீர் பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் எவ்வளவு அவ எப்படி இந்த ஈவ எப்படி அவன் எப்படி மாத்தனா? ஆண்டவர் சொன்னதுண்டோ, நீ சாகவே சாக மாட்டாய். God was talking to them about the separation of God from them. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்களோடு கூட ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிகிறதை பற்றி சொல்லி இருக்கிறார். நீ சாகவே சாவாய். ஆனா இவன் அதை திருத்தி எப்படி பேசுறாம, நீ சாகவே. அப்ப அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாகாம இருந்தாள் இந்த ஏவாள் இருந்தாள். அப்ப நினைச்சிருப்பா, அப்ப இந்த பிசாசு சொன்னது சரிதான், சாகலையே நானு. But it is a symbolic separation from the Almighty God. They were driven away from the Garden of Eden. தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் மத்தியிலே இறங்கி அவர்களோடு பேசி மகிழ்ந்தவர். His presence was taken away from them. அதைத்தான் God meant it. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட நயவஞ்சம், பரவாயில்ல
ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பரீட்சை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து படிச்சா போதும். கோயிலுக்கு இன்னைக்கு போகலன்னா பரவாயில்ல. பிசாசு மெல்ல இப்படி நாக்க நீட் தொங்க புட்டுட்டு வந்து சொல்ல மாட்டான். அழகா உன் கிளாஸ்மேட்ல ஒரு அழகான ஒரு பிள்ளை வந்து சொல்லுவா உன்ட்ட, எவ்வள பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கொலோசியர் 2:15 ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட லூர் பண்றான் பாருங்க. எப்படி பிசாசு தந்திரமாய் அவன்கிட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து கீழே. எப்படி தந்திரமாக ஒரு அதை சிலுவையிலே தான் அவர் வச்சிருந்தார். ஆகையினால் தான் பவுலடியார் அவரை பற்றி எழுதும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படி கடைசி வரைக்கும் அந்த அவன் நய வஞ்சக பேச்சை என் ஆண்டவரிடத்தில் எடுத்து சொன்னான். அவர் தேவனுடைய குமாரன் தான், உண்மைதான். ஆனால் he never took the law into his hand. அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர் தான். அவரால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும் தான். கல்லுகளை அப்பமாக மாற்ற முடியும் தான். பட் எல்லாவற்றையும் கீழ்ப்படிதல் மூலமாக சிலுவையில் கர்த்தர் உனக்காக அவர் கீழ்ப்படிந்தனாலே இந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வசியமான ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்துருவனோ. வாலிப பிள்ளைங்க முக்கியமா பி கேர்ஃபுல். ஏதாவது ஒரு வீக்கர் மோமெண்ட்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோமா என்று உன் உள்ளத்துல ஒரு எண்ணம் வரும் பொழுது சிலுவை உனக்கு முன்பாக கொண்டு. That will be the answer. That will be the answer. You should bring back cross in your life. Hallelujah சொல்லுவோமா, Hallelujah சொல்லுவோமா, Hallelujah. அவருடைய நாமம் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. அவருடைய நாமம், இயேசுனுடைய நாமம் சொல்லலாம். ஆனா அந்த சிலுவைக்கு இருக்கிற அந்த மேன்மை, ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்க. அவர் உன்னை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் தரித்திரராம். சிலுவையின் கடைசி வரைக்கும் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவங்க சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. He was hanging on the cross as a half naked man. He never had anything to wear. இன்றைக்கு நாளைக்கு பண்டிகை வருது, துணி வாங்க காசு இல்ல, சிலுவையை கொண்டு வாங்க உங்க முன்னாடி. ஆண்டவரே, என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில் எடுத்துக்கொண்டீரேப்பா. பிரதர் தினகரன் சொல்லுவாங்க, ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் பண்டிகைக்கு 2 பிள்ளைகளுக்கும் துணி வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. அப்போ மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா தினகரன் வந்து சொன்னாங்களா, நாளைக்கு ஈஸ்டர்ப்பா, பிள்ளைங்க புது ஆடையை போட்டுட்டு போகணுமே கோயிலுக்கு, புது ஆடைகளே இல்லையே, இது
ஓப்பனா ஒரு மீட்டிங்ல சாட்சி சொன்னது எனக்கு ரகசியத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்பொழுது அவங்க தாய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது இந்த பையன் போய் கணவன் போய் ஏதாவது பண்ணி கொஞ்சம் பணம் கொண்டு வந்துருவார், பிள்ளைங்களுக்கு சட்ட துணி வாங்கி கொடுத்துடலான். அவர் இரவு முழுவதும் செபித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை இப்படிதான் செபித்தார், ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு நீர் தரித்திரரா நீரே, எனக்கு கூட இல்லை, என் பிள்ளைகளுக்கு சட்ட துணி வாங்கி கொடுக்கணுமே. உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளாச்சே. 12:30 மணி இருக்கும். கர்த்தர் அவரோடு கூட பேசினார். உன்னுடைய பெட்டியை திறந்து பார் என்று சொன்னார். அவர் போய் பெட்டியை திறந்து பார்க்கிறார். அப்படியே புது நோட்டுகள் அடங்கிய ஒரு கட்டு அந்த பெட்டியில இருந்துச்சு. எங்கிருந்து வந்துச்சு தெரியும். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு அவர் தரித்திரரானார். எங்கிருந்து வரும்னு தெரியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, if you believe the cross, if you bring the cross into your daily routine, ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையிலும் அந்த சிலுவை உனக்கு முன்பாக இருக்கும் என்றார். இது உண்மையாய் சத்தியமாய் நடக்கிற காரியங்கள். கண்களை மூடுவோம்.